வெல்கம் டு Zana's ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு முட்டையை வச்சு ஒரு எக் கறி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக் கறி பண்ணுறதுக்கு இது போல் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கிண்ணத்தில் வச்சுருங்க. இது நல்லா சூடாகட்டும். தண்ணி இது போல் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தொக்கு பண்ண போகிறோம். அதனால் 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. கூடவே 3 போல் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வாக்கில் இது போல் தக்காளியும் இந்த முந்திரி பருப்பும் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. இப்போ தக்காளியில் இந்த தோல் பாருங்கள், இது போல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பியூரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சுக்கலாம். இந்த முந்திரியை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த தோலை எல்லாத்தையும் நல்லா உரிச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல திக்கான ஒரு பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு இது போல் ஒரு தவா வச்சுருங்க. தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருங்க. 2 பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. நல்லா கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். மசாலாவுக்கு காரத்துக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருங்க. நல்லா வதக்கிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா அல்லது கரம் மசாலா, 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தகுந்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இவ்வளோ வாசனையாக இருக்குது. வதக்கும் போது கம்மன்னு வாசனை வருது. 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாராக அலசி ஊற்றிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு தீயை குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் 3 முட்டையை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குப்பரை கவிழ்த்து போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா பிடிக்கும். நல்லா அப்படி திருப்பி விட்டுருங்க எல்லா பக்கமும். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, இன்னும் சாதம் வெரைட்டி எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு பார்க்கணும்.
ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி துருவலில் போட்டு துருவிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி துருவுறேன்னு சொல்லிட்டு. வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு அவிச்ச முட்டையை எடுத்து இது போல் நல்லா துருவுங்க. மஞ்சள் கரு வெள்ளைக்கரு சேர்த்தே துருவிக்கோங்க. துருவுறது கீழே விழுகுது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு எக் கறி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஜனாஸ் ரெசிபிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.